மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 12 தொடக்கம் 23 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கு எசாயா உரைத்த வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடல் ஒளி ஒளித்தது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறொரு சகோதரரை கண்டார். அவர்கள் செபதேவியின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினால் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்தினுடைய 3வது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். இன்று இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி ஒளி, இருள் இருந்து ஒளிக்கு. ஆகவே அழகான ஒரு பகுதியாக 1வது வாசகத்திலும் நற்செய்தியிலும் 1வது வாசகத்திலே அங்கே சொல்லுகின்றார், கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. இந்த வார்த்தைகளை இன்று நாங்கள் ஆழமாக நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த இருளிலே இருக்கிற பொழுது, சாவினுடைய நிழலிலே இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒளியாக இயேசு வந்தார். அதுதான் இன்றைய தலைப்பு சிந்தனையாக நமக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே இந்த ஒளி என்பதற்கு பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலே பார்த்தலோ லோங்கோ என்கின்ற ஒரு மனிதரை சிந்திக்க அழைக்கிறேன். அவர் மாசி மாதம் 10ஆம் தேதி 1841ஆம் ஆண்டு லெட்டியானோ என்கின்ற அந்த இடத்திலே, இத்தாலியில் இருக்கிற இடத்திலே அவர் பிறந்தார். பிறந்து வளர்ந்து கொண்டு போகிற பொழுது அவர் நேபிள்ஸ் என்கின்ற இடத்துக்கு சென்று சட்டம் படிக்க போகிறார். அப்படி ஒரு சட்டத்தை படித்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்குள்ளே ஒரு இருள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர் குருக்களுக்கு எதிரான சிந்தனைகள், திருச்சபைக்கு எதிரான சிந்தனைகளினாலே அவர் கவரப்பட்டார். அதுக்குள்ளே அவர் மூழ்கடிக்கப்பட்டார். மூழ்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் சாத்தானை நம்ப தொடங்கினார். அப்போ கிறிஸ்தவ மதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியேறி சட்டனிக் ஃபோர்ஸ், சாத்தானை முற்றுமுழுதாக நம்பினார். அது மாத்திரமல்ல, இந்த குறி சொல்லுகிற இந்த சாத்திரங்கள், குறி சொல்லுகின்ற இந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ளே அவர் அமிழ்ந்து போனார். இப்படியாக அவர் கடவுளிடமிருந்து விலகி 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 இதற்கெல்லாம் போன பொழுது கொஞ்ச காலம் அவருடைய வாழ்க்கை ஒழுங்காக இருந்து அதுக்கு பிற்பாடு இந்த சாத்தான், இந்த குறி சொல்லுகின்ற இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்களையும் போய் அமிழ்ந்த பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய இருள் ஒன்று கவிக்கொண்டது. உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அவர் மிகவும் வேதனைப்பட்டார். இருளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தார். மனம் உடைந்தவரானார். அப்படியாக இருக்கிற வேளையிலே தான் அவருக்கு ஆண்டவருடைய ஒரு ஒளி வருகிறது. அவரிடையே அவர் எப்படி இருந்தார் என்றால், அவர் கார் இருளுக்குள்ளே இருந்தார்.
மரண நிழலுக்குள்ளே அவர் இருந்தார் என்றால் அவர் எல்லாத்தையும் இழந்து விட்டார் என்றால் ஒரு பிழையான வழியிலே அவர் சென்று விட்டார். இப்படியாக மனம் உடைந்திருக்கிற வேளையில்தான் ஒரு மாலையிலே ஒரு கடற்கரையில் இருக்கிற பொழுது அவருக்கு காட்சி கொடுக்கப்படுது, அன்னை மரியாளுடைய காட்சி. உடைய வாழ்க்கையில் இந்த சிவமாலையை நீ பரப்ப வேண்டும், உனக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அந்த காட்சி அவரை ஆழமாக தொடுகிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த சிவமாலைக்காக அர்ப்பணிக்கிறார். ஆகவே அவரை சொல்லுகிறார்கள் சிவமாலையின் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். சிவமாலை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். இத்தாலியிலே பம்பை என்ற இடத்திலே இருக்கிற ஒரு சிற்றாலயத்தை அவர் பார்த்து அந்த சிற்றாலயத்தை அவர் புறணமைக்க தொடங்குகிறார். இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்தலமாக, ஒரு ஷ்ரைனாக என்று மாறி இருக்கிறது. பிரம்மாண்டமான ஆலயம். அந்த பிரம்மாண்ட ஆலயத்தை எல்லாம் கட்டி அது திருச்சபைக்கு அவர் கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறந்தார். 19ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தையினாலே அவர் லியோ த 14th 14ஆம் லியோவினாலே அவர் புனிதராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இவருடைய வாழ்க்கை சாத்தானுக்குள்ளே சென்று கொண்டிருந்த அல்லது போன குறி சொல்லுகின்ற இந்த மந்திர யாழ்களுக்குள்ளே அகப்பட்டு இருளே இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து மனமுடைந்த நிலைக்கு போன ஒருவரை கடவுள் அன்னையூடாக மீண்டும் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த இருள் வாழ்வுக்குள்ளே அந்த ஒளி அங்கே பிறக்கிறது. இப்படி நாங்கள் பலருடைய வாழ்க்கையை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, எத்தனையோருடைய வாழ்க்கை. ஏதாவது எங்களுடைய வாழ்வை இருளிலே போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்திலே இயேசு ஒளியாக என் உள்ளத்துக்குள்ளே வருகின்றார், வந்து என்னை மீட்டுக் கொள்ளுகின்றார். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வருகிற பொழுது அகஸ்தினார் சொன்னார், கொஞ்சம் 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 பின்னுக்கு என்று போட்டுக்கொண்டே போனார். ஏனால் அவர் இந்த உலகத்திலே படிக்க வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் இருந்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் ஃபோர்சிபிளி ஒரு தன்னுடைய வாழ்வுக்குள்ளே வந்தார். ஒரு உலகத்திலே பாவியாக இருந்த ஒருவர் மிக பெரும் இறையலாக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அந்த ஒளி எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு தன்னுடைய பகிரங்க பணியை தொடங்குகிற பொழுது எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதே அது ஒளி என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய வாசகத்திலே ஒரு சில நகரங்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மத்தேயு அந்த நகரங்களை பெயர்களை மிக விருப்பத்தோடு குறிப்பிடுகின்றார். அதாவது இருள் என்பதை காட்டுவதற்கு, இயேசு இந்த உலகத்திலே இருளை அகற்றி மீட்பை கொடுத்தார் என்பதை காட்டுவதற்காக அவர் எழுதுகின்ற இந்த நற்செய்தியிலே இந்த இருளை மையப்படுத்தி ஒளி என்பதை காட்டுகிறார். முதலாவதாக ஜோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்த இயேசு, அது ஒரு கவலையான நேரம், சோகமான நேரம். ஜோவான் தான் தன்னை அறிவித்தார். ஆனால் இப்பொழுது ஜோவான் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த காலத்திலே அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். கலிலேயா என்ற வார்த்தை மிக முக்கியமானது. அதாவது இயேசு ஜெருசலேமிலே இந்த ஜூதர்களுடைய மையத்திலே இந்த ஆழமான ஆன்மீகம் தோய்ந்த அந்த இடத்திலே அந்த பகிரங்க பணியை ஆரம்பித்திருக்கலாம். இட் வாஸ் அ சென்டர் ஆஃப் ரிலிஜன் ஜெருசலேம் என்று சொன்னார். ஆனால் அவர் அங்கு ஆரம்பிக்கவில்லை, அவர் கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயா என்பது புறவினத்தவர்கள் வாழுகின்ற ஒரு பகுதி. அங்கு யூதர்களும் இருப்பார்கள், புறவினத்தவர்களும் இருப்பார்கள். ஆகவே அவர் தெரிந்து கொண்டப்பட்ட இடம் ஒரு மதம் மையம் அல்ல, மாறாக அங்கே கலிலேயா என்று சொல்லுகிற பொழுது அங்கு எல்லோரும் வாழுகின்ற ஒரு பகுதி. அங்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் பெரும் இந்த திருச்சபை சட்டங்களிலே அல்லது போனால் இந்த மத சட்டங்களிலே ஊதியவர்கள் சாதாரண மக்கள் மத்தியிலே போகிறார். அவர் நசரேத்தை விட்டு அகன்றார். இயேசு வாழ்ந்த இடம் நசரேத்து, அதுவும் ஒரு சிறிய கிராமம், அதுவும் ஒரு பெரிய இடம் அல்ல. அங்கே அவர் மிகவும் ஒரு எளிமையான வாழ்க்கையை 30 வருடங்கள் தன்னுடைய பெற்றோரோடு வாழ்ந்த பிற்பாடு நசரேத்தை விட்டு அவர் செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாக அமர்ந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். அப்போ இந்த சொற்களை மத்தேயு மிக ஆழமாக குறிப்பிடுகின்றார். இந்த செபுலோன், நப்தலி என்ற இடங்கள் அங்கு கப்பர்நகூமுக்கு அகழ்ந்து போனார் சொல்லுகிற பொழுது முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கலாம். எசாயா சொல்லுகின்றார், முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்குட்படுத்தினார். ஏன்னா அந்த நாடுகள் எல்லாம் அப்படி அந்த இடங்கள் எல்லாம் அங்கே அசீரியர்னாலே கைப்பற்றப்பட்டது.
அதெல்லாம் சிதைந்து போன நகரங்கள். அப்போ இந்த நகரங்களுடைய பெயர்களை கேட்கிற பொழுதே அங்கு சிதைந்து போன நகரங்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த போரினாலே உடைந்து போயிருந்தார்கள். ஆனால் இந்த இடங்களுக்குத்தான் அந்த ஒளி கிடைக்கப் போகிறது. அது எப்படி இருக்க போகிறது என்றால், அந்த கஷ்டப்பட்ட கடினப்பட்ட உடைந்த மக்கள் மத்தியிலே எசேக்கியா சொல்லுகிறார், அவருடைய மகிழ்ச்சியை மீதிப்படுத்தினீர், அறுவடை நாளில் மகிழ்ச்சி கூறுவதைப் போல உம் திருமணவர்கள் அக்களிக்கிறார்கள், கொள்ளை பொருளை பங்கிடுவது போல் அக்களித்து கழிவுறுகிறார்கள். எசேக்கியா ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நகரங்களுக்கு ஒரு மிக பெரும் ஒளி கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுதுதான் இங்கே நற்செய்தியிலே அது நடைபெறுகிறது. இந்த கைவிடப்பட்ட நகரங்கள், இந்த புறவினத்தவர் வாழுகின்ற மக்கள், அங்கே மனமுடைந்து போட மக்கள், அங்கே கஷ்டப்படுகின்ற மக்கள் மத்தியிலே தான் அந்த பெரிய அந்த இடத்தைத்தான் இயேசு தன்னுடைய ஒரு மெயின் சென்டராக, பிரதான மையமாக, தன்னுடைய பணித்தளமாக, குடிபெயர்ந்து குடி புகுகின்ற இடமாக, நாசரத்திலிருந்து அவர் குடிபெயர்ந்து குடி புகுகின்ற இடமாக இதை அவர் பார்க்கிறார் என்றால், இந்த கலிலேய பகுதியிலே இருக்கின்ற இந்த செபதூன் நாடே நப்தலி நாடே. ஆகவே இந்த கைவிடப்பட்ட நகரங்களுக்கு இப்பொழுது ஆண்டவருடைய அருள் கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் மத்தேயு சொல்லுகின்றார், காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போருக்கு சுடர் ஒளி உதித்துள்ளது. அப்போ இந்த கைவிடப்பட்ட, இந்த கஷ்டப்பட்ட, இந்த பல போர்களை எல்லாம் சந்தித்த இந்த நகர நாடுகளுக்கு, அந்த இடங்களுக்கு அங்கே ஒளி உதிக்கிறது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தி, இன்றைய மையம் எதை நாங்களுக்கு சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் பெரும் மையங்களை நாடவில்லை, மதங்களுடைய மையங்களை நாடவில்லை. கைவிடப்பட்டவர்கள், இந்த கஷ்டப்பட்டவர்கள், இந்த வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை அவர்கள் ஏற்று வாழ்ந்தவர்கள் மத்தியிலே தான் இயேசு ஒரு பெரும் ஒளியாக இன்றைக்கு வந்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த பகிரங்க பணி ஆரம்பிக்கிற பொழுது மத்தேயு அழகான விதத்தில் இந்த இயேசு ஒளி என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இன்றைய சங்கீத பாடல் 27வது சங்கீதம், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் என்பார்களே. ஆண்டவர் தான் என்னுடைய ஒளி, அவர்தான் என்னுடைய மீட்பு. ஆகவேதான் நான் இன்றைக்கு இந்த ஒளியை நாடி நாங்கள் செல்ல வேண்டும். இயேசு தான் எங்களுடைய ஒளி. நான் முதலில் சொன்னது போல பாத்தலோ லோங்கோ என்கின்ற மனிதன் இந்த ஒளியை இழந்து இந்த சாத்தானுக்குள்ளும் இந்த குறி சொல்லுகின்ற எல்லாவற்றுக்குள்ளும் போன பொழுது அங்கு ஒரு ஒளி அவனுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அந்த ஒளி அவரை மீட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான மனிதராக, இன்றைக்கு ஒரு புனிதராக, இந்த குறி சொல்ல போன சாத்தானுக்குள்ள போன இந்த மனிதனை இன்றைக்கு ஒரு செவமாலையின் அப்போஸ்தலனுக்கு உயர்த்தியதற்கு காரணம் எதுவென்றால் ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே வருகிற பொழுது இந்த அழகான வாழ்வு வருகிறது. ஆகவேதான் சங்கீதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவருடைய இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும், அவரது அழகை நான் காண வேண்டும், அவருடைய கோவிலில் அவரது திருவிழத்தை காண வேண்டும். இதுதான் அன்பார்ந்தவர்களை மீட்பு. எங்களுக்குள்ளே ஒரு ஆவல் இருக்கிறது, இந்த ஒளியை நோக்கி போக வேண்டும், இயேசுவை நோக்கி போக வேண்டும். யாரெல்லாம் இந்த ஒளியை நோக்கி இயேசுவை நோக்கி போனார்களோ அவர்கள் நித்திய வாழ்வை கண்டுகொண்டார்கள், இந்த உலகத்திலே கண்டுகொண்டார்கள். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் கண்களை காண்பேன் என்று நான் நம்பியிருக்கிறேன். ஆகவேதான் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்துக்கொள், மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை வரட்டும், ஆண்டவருக்காக காத்திரன்று என்று அழகான இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த 3வது வாரத்திலே இந்த ஒளிக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும், இந்த ஒளியை நாங்கள் வரவழைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வினுடைய இருண்ட பகுதிகளுக்குள்ளே அந்த இயேசுவை அழைக்க வேண்டும். இந்த இருண்ட பகுதிகள் எங்கே இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளை அயலவர்களை நாங்கள் காணவில்லை என்றால் இருண்ட மயமாக எங்களுடைய பங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்பார்களே. இயேசு ஒளியாக வந்தார், கிறிஸ்துமஸை கொண்டாடினோம், அதுக்கு பிறகு திருக்காட்சி விழாவை கொண்டாடினோம், அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாடம் அடிபாடுகளும் குத்துப்பாடுகளும் தான். ஏனென்று சொன்னால் சாதியினாலே சண்டை, அல்லது போனால் மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சண்டை, நீயா நானா என்கின்ற சண்டைகள். அதை பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, இந்த ஒளி இன்னும் எங்களுக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், கொரிந்திய திருப்பை சொல்லுகிறார், உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருப்பதாக கூலோயி வீட்டார் தெரிவித்துள்ளனர். இதை சொல்ல காரணம் உங்கள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, அப்பொல்லோனை சார்ந்துள்ளோன் என்றோ, கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்று சொல்லிக் கொள்கிறார்.
அதுக்குள்ள அடிபாடு குத்துப்பாடு. கொஞ்சம் பேர் சொல்லினும் நான் பவுலை சார்ந்தவன், கொஞ்சம் பேர் சொல்லினும் அப்பல்லோவை சார்ந்தவன், கொஞ்சம் பேரை சொல்லினும் கேபாவை சார்ந்தவர், கொஞ்சம் பேரை சொல்லினும் கிறிஸ்துவை சார்ந்தன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்பது மிக கவலையோடு ஆலயங்களுக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள். எங்களுடைய திருப்பலிகளை கூட நாங்கள் நிறைவேற்ற முடியாத நிலைகளிலே நாங்கள் பல ஆலயங்களை எங்களுடைய மறை மாவட்டத்திலே காண்கிறோம், வேறு இடங்களிலே காண்கிறோம். எல்லா இடம் பிரச்சனைகள். அப்படி என்றால் எங்களுக்கு வந்து இருள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பார்களே. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரிடியை கண்டுகொண்டார்கள். அங்கே சாவின் நிழலில் இருந்தவர்களுக்கு அங்கு ஒளி வீசியது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் திருக்காட்சி விழா, அதுதான் இயேசுவுடைய வருகை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த கார் இருள் எங்களுக்குள்ளே இருக்கிறது. சாவின் நிழலில் நாங்கள் பல வேளைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் எவ்வளவுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே பிரிவுகள், நீயா நானா, அந்த சாதியத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மதங்களின் பெயரால் இந்த நாங்கள் சண்டைகளை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இருளுக்குள்ளே தான் இயேசு ஒளியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை வருகிறார். இன்னும் ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே ஒரு அழகான சிந்தனை இந்த நாட்டிலே வந்திருக்கிறது. இந்த தேசம் கூட இருளிலே தான் இருக்கிறது. கார் உள்ளே தான் இலங்கை இருக்கிறது. இந்த சாவின் நிழலிலே தான் எங்களுடைய இலங்கை தேசம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள், எத்தனையோ இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்களை போய்விட்டார்கள். போதை வஸ்து அண்மையிலே ஒரு சிறைச்சாலை ஆணையாளர் சொல்கிறார், கொழும்பு மாவட்டத்திலே மாத்திரம் 230,000 மாணவர்கள், இந்த பாடசாலை மாணவர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இலங்கை முழுவதும் எவ்வளவு பேர் அடிமையிலே இருப்பார்கள் மாணவர்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அப்படி என்றால் இலங்கை தேசம் கூட இந்த கார் இருளில் தான் இருக்கிறது, சாவின் நிழலில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கை இழந்து இந்த போதை வஸ்தினால் இருக்கிறார்கள். இந்த போதை வஸ்து கொண்டு வருகின்ற இருளின் மனிதர்கள் எவ்வளவு பேர் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் இலங்கை மக்களாக ஒளியை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இருளுக்குள்ளே ஒளியை கொண்டு வர முடியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்கிறவன் இருளிலே வாழ மாட்டான். ஆண்டவரே என் மீட்பு, ஆண்டவரே என் ஒளி. ஆகவே என்பார்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள் சில வழி ஒளியிலே இருளிலே இருக்கலாம், எங்களுடைய பங்குகள் இருளிலே இருக்கலாம், எங்களுடைய நாடு இன்றைக்கு இருளிலே தான் இருக்கிறது. இன்றைய புள்ளி வரங்கள் அதை தெளிவாக சொல்லுகின்றன. ஆகவே இன்றைக்கு இயேசு நமக்கு சொல்லுகின்ற ஒரு இடம் என்னவென்றால், நான் தான் ஒளி. அந்த ஒளியை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். பார்த்தலோ லோங்கோ தன்னுடைய வாழ்வுக்குள்ளே அந்த ஒளியை கொண்டு வந்தார். அந்த சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்றார், குறி சொல்வதிலிருந்து விடுதலை பெற்றார், இந்த சாத்திரங்களுக்கெல்லாம் இந்த விடுதலை பெற்றார். அது மாத்திரமல்ல, அவர் ஒளியாக மாறினார். அவர் இந்த சேமாலையை எல்லா இடமும் பரப்பினார், நல்ல செயல்களை எல்லாம் செய்தார். அவர் இன்றைக்கு ஒரு புனிதராக வந்திருக்கிறார். ஆகவே அவரை சேமாலையின் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு புனிதராக மாற்றியது எது என்றால் அவருடைய வல்லமை அல்ல, மாறாக இந்த ஒளி. அந்த ஒளி ஒரு மனிதனுக்குள்ளே வாழ்வுக்குள்ளே வருகிற பொழுது நாங்கள் இயற்கையாகவே புனித வாழ்வுக்குள்ளே போகிறோம். ஆகவே என்பார்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனம் எங்களுடைய வாழ்வை ஆழமாக பாதிக்க வேண்டும். கார் இருளில் இழந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பே மேல் இந்த சுடரொளி ஒளித்தது. இன்றைக்கு எங்களுடைய தேசம் இந்த இருளில் இருக்கிறது. பலர் முயற்சி செய்கிறார்கள், நாட்டினுடைய ஜனாதிபதி முயற்சி செய்கிறார்கள், மதத் தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள், குடும்பத் தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே அந்த ஒளி உதித்திருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த ஒளியை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள, இளைஞர்கள் ஜோதிகளை காத்துக்கொள்ள, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமென்.